இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரப்பில் இருக்கிற பில்லு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாவடிக்குது, விவசாயிக்கு வந்து ஒரு தொல்லையாக இருக்கும். இந்த பில்லு வந்து இன்ட்ரடியூஸுக்கு போய் என்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணால் அந்த பில்லு சாகும், எப்படி நிரந்தரமாக நிற்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விவசாயிக்கு இந்த வரப்பில் இருக்கிற பில்லு பிரச்சனையாக நிறைய பேர் இருக்கும். சரி வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வரப்பில் இருக்கிற பில்லால் என்ன பிரச்சனை வருது, இதால் மக்கள் எப்படி சரி செய்கிறாங்க, அதுக்கப்புறம் விவசாயி எப்படி இந்த பில்லு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வந்து பார்த்தீங்கன்னா பில்லு இருக்குது. பில்லுனா இது மாதிரி இங்கே பாருங்கள், இது பாருங்கள், அது கொஞ்சம் காட்டு அப்படி ஃபுல்லாக பில்லு இருக்குதுங்க. இது நானும் ஒரு 10 வருஷமாக பார்த்துனுக்குறேங்க. நான் சின்ன வயசு காலத்துலேருந்து எங்கள் அப்பா அதை பார்த்துனுக்குறாங்க. அவளை இது நோண்டி பார்த்துட்டாங்க, சாட்டை ஊற்றி கொளுத்தி பார்த்துட்டாங்க, போகவே மாட்டேங்கிறான். பீ வெட்டுங்க இது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு இந்த பில்லு சாவத்துக்கு இன்ட்ரி இருக்குது. அந்த இன்ட்ரி வேணும் வந்து ஃபுல்லாக அச்சு விட்டேன், மிஷினில் ப்ரன்னு அச்சு விட்டேன், சரிங்களா? அதை அச்சு விட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா பீ வெட்டாகிடுச்சு. அதனால் இது எடுத்து கொளுத்திட்டா ஒரு பீ வெட்டாகும். அது உங்களுக்கு அதை எரி வைக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கே பற்ற வச்சிட்டேன், என்றைக்கே முடிஞ்சிச்சு. ஆனால் நான் என்ன பண்ண வச்சு போட்டி இல்லை பற்ற வைக்கிறதுக்கு. இதை எப்படி தான் பற்ற வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியலைங்க. ஓகே 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 பத்திச்சு 10 தான் பிரச்சனை. குளிருக்கு இதமாகுது. வர வந்து தூரம் வந்துடும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. காயில ஷோ ஆயிடுச்சு. போகவே மாட்டேங்குது மக்களே. நானும் இன்ட்ரி அடிச்சு பார்க்குறேன், அதை அடிச்சு பார்க்குறேன். பாருங்க மொத்தமே அப்படியே பீ வெட்டாக போகுது. பீ வெட்டுங்க காய்ச்சி. இது பாருங்க நல்லா காஞ்சி போயிடுது. காற்று அடிக்குது. இங்கே பாருங்க காற்று அடிக்குது. பையன் எரியிறாயோ கேட்டுறாங்க. எங்களுக்கு மேல் பக்கம் நம்ம வாங்க வந்து 2 வந்துருக்கோம். அப்புறம் அப்படியே வந்து பாருங்க. ஓ காத்து ப்ரோ வேற போய் பாருங்க. அது வந்து பீ வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்கா ஒரு வெத்து குச்சி டோட்டல் காலி. இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீர சாகசம் தீஞ்சு போயிடுச்சுங்க. நான் பாருங்க புகை நினைக்கலாம். நாளா இது ஒரு விவசாயம் பண்ணுறேன், நீயே மற்ற புகை மாசு பத்திரன்னு நினைக்காதீங்க. அது எரிஞ்சாதாங்க எங்களுக்கு அங்கே வேலையே. எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க. குளிருக்கு இதை மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இது பற்ற வைக்கலாம். அது பற்றிச்சு. இப்போ அங்கே கொஞ்சம் போடணும். திரும்ப போகிறோம். மழை தானே படப்போ நெருப்பில் மட்டும் உசாரா விளையாடுங்க. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மாதிரி இது கொளுத்து போகிறாங்க பாருங்கள். அதாங்க பத்திச்சு பீ வெட்டு. இப்போ பாருங்க அடிக்கிற காற்றுக்கு சர்ன்னு எரி போதும் மொத்தமே. அதெல்லாம் காற்று ஓட்டத்தை கரெக்டாக இருக்குதுங்க. நடப்புறோம் வேகமா தொகை போய் வந்து அப்புறம் இங்கே பாருங்க மற்ற புகை மட்டுமா இருக்குது. மொத்தமே புகை ஊர் போட்ட புகை ஆகி போச்சுங்க. பீ வெட்டு ஆகி போச்சு. நம்ம மற்ற புகை நம்மளை மூச்சு அடிக்குது. வர வந்து ப்ரோ இது டேஞ்சு நட்டு போயிடுது.
பாருங்க தெரியும். இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம பற்ற வச்சுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இந்த புகை மூட்டை ஃபுல்லாக புகை ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. இந்த புகையில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூசி அடிச்சிச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக மொத்தமே எரிஞ்சிச்சு. எரிஞ்சிட்டுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முன்னாடி எந்ததுக்கும் இப்போ எந்ததுக்கும் வித்தியாசமாக இருங்க, புரியுதுங்களா? இது இப்படி இது வளர்ந்து 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 எங்களுக்கு மோசம் அடிக்குதுங்க. இப்படி இருந்தால் வரப்பு எங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாத்தையுமே தைரியமாக போவோம் வருவோம், பாம்பு பூச்சி இல்லாமல் இருக்கும். நாங்கள் பாருங்க பீ வெட்டுங்க. அது கொஞ்சம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 பாகம் வரும். இந்த பாகம் ஓகே, ஆனால் 10 பாகம் இது வரும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது காலைல நெருப்பு மொத்தம் அழிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் வாரி போடணும். மண் வாரி போட்டு வேறு நல்லா ஆகிடும். சரிங்களா? ஓகே காய்ஸ், பாய்.